எஃப்ஐஆர் அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், அது மேண்டேட்ரி. அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது, பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக் ஆகிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்கும். இது பொதுவெளியிலேருந்து வந்தது தான். கொஞ்சம் கவனமாக கேட்கணும், திருப்பி கேட்கக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நடவடிக்கை அதை அனுப்புவோம். அதுக்கு டைம் இருக்கணும். எஃப்ஐஆர்லாம் அப்படி மறைக்கக்கூடாது சட்டப்படி. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல அப்படி மறைச்சு போடுவாங்க. எஃப்ஐஆர்ல மறைக்கக்கூடாது. எஃப்ஐஆர்ல மறைச்சா அப்புறம் தெரியும் விஷயம், தகவலே தெரியாதுல்ல. இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். ஒன்று. வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆயிருக்கு. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. வெளியே வந்துருக்கூடாதுல்ல, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்றேன். இல்லைன்னு தான் சொல்றேன். அது இல்லாத ஏரோப்ளைன் மோட்ல போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்றேன். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டன்னு இப்ப சொல்லி இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனா இப்ப விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட போன்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அவனோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க. அவர் தானே பண்ணுவார்.
அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுப்பார்? பொதுவா ஒரு அடிக்கடி வழக்கா இருந்தா கூட ஒரு எஃப்ஐஆர் சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்க நிறைய வழக்குல தேடி இருக்கோம். ஆனா இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து ஒரு நாளிலேயே எப்படி சிடிஎன்எஸ்ல அப்லோட்? உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனா இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? நாங்களே தேடி இருக்கோம் சார், சர்ச் பண்ணியிருக்கோம் சார். 1-2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே அப்லோட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் எஃப்ஐஆரா? சார் அதான் சொல்கிறேன், அப்லோட் பண்ணிடுவோம் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்குமே சொன்னல டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் ஆனதில் இது கொஞ்ச நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க. உங்கள் கருத்து நினைக்கலங்கன்னா அரசியல் இது கிடையாது, பேட்டி கிடையாது. நீங்கள் காவல்துறையில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்கலாம் கேட்கலாம். அதான் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன அதில் டவுட்டுன்னு கேளுங்க. அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம் சார். அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே சார். கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும். காவல்துறை நாங்கள் அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்கு சார். 70 சிசிடிவியில் 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதுலயும் தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சு தானே பிடிக்கிறோம். அடுத்து இப்போ அந்த பொண்ணுடைய அடையாளத்தை வெளியிடப்பட்டது 56 ஒர்க் பண்ணி அந்த பொண்ணுடைய அடையாளத்தை ஒரு வகையில எஃப்ஐஆர் வெளியானது பிறகு வெளியே வந்திருக்கிறது. இப்போ அதை மறைப்பதற்காக அடுத்த கட்டமா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்போம் காவல்துறை சார்? ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆச்சு. இனிமேல் வெளியே சொல்றவங்க மேல கேஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வெளியிட்ட பிறகு சமூக வலைதளங்களில் சூழல் இருக்கு. அது அவங்க மேல நடவடிக்கை. இதுக்கு மேல வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்போம். இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் அந்த புகார் தெரிவிக்கிறாங்க. இது போல வரக்கூடிய புகாரின் மேல ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படும்ல? இது மாதிரி ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம் 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஈவினிங் நம்பிக்கையோட கொடுக்குறாங்க. அடுத்த நாள் கூட அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம். இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்குது. முதல்ல சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன். I will answer all your questions. Go one by one. என்ன சார் எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு? அதான் சொல்லிட்டேனே சார், இது வரைக்கும் புகார் காவல்துறைக்கு வரல. இதுக்கு மேலே ஏதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். இல்லை புலன் விசாரணையில் எங்கள் தகவலுக்கு எங்கள் நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவர்களை அணுகி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்போம். இது வரைக்கும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும், எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆரை யாரும் வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? தூ, காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்?
ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு, எல்லாம் கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு, வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களையா நீங்களாம்? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறார். 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணையா நீங்களாம் மினிஸ்டரா இருக்கிற? வெக்கப்பண். இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார், அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிட்டு இருக்கு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு. வெக்கப்படணும். திமுக இருந்தா நான் சொல்லையா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல. நமக்கு ரத்தம் கொதிக்கல. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. கேட்டா வடக்கு தெற்கு மயில், வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாங்க திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அது உட்காந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா ஐயா? தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா? காரி துப்புரமா இருக்கு அரசியல், காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது.